இந்த சின்ன சின்ன பிரபந்தங்கள்லாம் நீங்க எல்லாருமே வாசி பார்க்கலாம். இப்ப திருவாய்மொழினா ரொம்ப பெருசா இருக்கும், திருமொழினா ரொம்ப பெருசா இருக்கும், திருவிருத்தம்னா நல்ல தமிழ் தெரிஞ்சவனுக்கு அது என்ன பாசனம் சொல்லியிருக்காருன்னு புரியாது. கொஞ்சம் அதெல்லாம் விட்டுடுங்க, இப்ப ரொம்ப கட்டப்பட வேண்டாம் அதை பத்தி. இப்ப திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரம், திருமாலை சுலபமான 45 பாசுரம், அமலநாதிபிரான் 10 பாசுரம், கண்ணனின் சிறுத்தாம்பு 11 பாசுரம், பெரியாழ்வார் திருமொழியா அவ்வளவழகா கண்ணனை அனுபவித்துள்ளார். இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கிறத முதல்ல நாம வாசி பார்க்கலாம். பார்த்தோம்னா கீழே சொன்னேனும் இல்லையோ, இரும்புங்கிட்ட காந்தத்துங்கிட்ட இரும்பை எடுத்துன்னு போறது மட்டும்தான் நம்ம வேலை. கிட்டக்க கொண்டு போகணும்னா இழுத்துக்க வேண்டியது காந்தத்தினுடைய வேலை. அதே போலத்தான் எம்பெருமானு கிட்டக்க இழுத்து விடுவனும் இல்லையோ. அமலநாதிபிரான் 10 பாசுரம், திருப்பாணாழ்வார்ங்கிற 9வது ஆழ்வார் அவர் பாடியிருக்கார். அந்த பாசுரத்துல சொல்றார், அரங்கத்து அமலன் முகத்து, ரங்கநாதன் அமலன் குற்றமே இல்லாதவன். நாம உடனே கேட்டோம், 2 பேர் நின்றா பக்கத்துல இவரை பார்த்து நான் திரும்ப திரும்ப இவருக்கு குற்றமே கிடையாது, இவருக்கு குற்றமே கிடையாதுன்னு. அப்படின்னா என்ன சொல்லாம சொல்றேன் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவர் தோஷமே நிரம்பியவர், அத்தனை குற்றமும் இருக்குன்னு அர்த்தமா எடுத்தோம் இல்லையோ. ரங்கநாதனை பார்த்து குற்றம் இல்லேன்னு சொல்றாரு, அப்ப வேற யாரையோ குற்றம் இருக்குன்னு சொல்றாப்புல அர்த்தம் கிடைக்கிறதா? யார சொல்றாருன்னு கேண்டோம். பாட்டு முதல்ல பாருங்க. பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட அமரர்கரி ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து. அவுணனுடல்னா ஹிரண்யகசிபுனுடைய உடல், அதை கீண்ட நரசிம்ம பெருமான் ஓரளவுக்கு குற்றமுடையவன். ஆனா ரங்கநாதனுக்கு அந்த குற்றம் கூட கிடையாதுன்னார் திருப்பாணாழ்வார். சுவாமி, இது நரசிம்ம பெருமானுக்கு போய் ஒரு குற்றம் சொல்லுவாடா? விபவத்துக்கு எத்தனை ஏத்தம், பிரகலாதனுக்குன்னு வந்து பிறந்த தெய்வம், அதுக்கு போய் குற்றம் சொல்லலாமான்னு நாம கேள்வி கேட்டோம். பெரியவாச்சான் வியாக்கியானத்தில் அழகா காட்டினார். எதனால ஆழ்வார் அதுக்கு குற்றம் சொல்றாரு தெரியுமா? இப்ப குற்றம்ங்கிறதுக்காக குற்றம் சொல்ல வரல, யோசிச்சு பார்க்கணும். இப்ப நரசிம்ம பெருமான் 1.5 முகூர்த்த காலம், ஒரு 1.5 மணி நாள் வச்சுப்பேன், ஒரு முகூர்த்தம்னு சொல்லுவா. 1.5 முகூர்த்த காலம் தான் உலகத்துல திருவவதாரம் பண்ணதே. முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. அப்ப எத்தனை பேர் சேவிச்சிட முடியும்? இந்த 1.5 மணி நாளைக்குள்ள எத்தனை பேர் சேவிக்க முடியுமோ அத்தனை பேர் தான் சேவிக்க முடியும். ஆனா ரங்கநாதன் அப்படியா? அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் கிடக்கிறான். முதல் குற்றம் மாத்தி விட்டார் ஆழ்வார். அடுத்து சொன்னார், ஒரு பிரகலாதனுக்காக நரசிம்மாவதாரம், உலகத்தில் இருக்கிற எத்தனை அடியார்களுக்காக ரங்கநாதனுடைய அவதாரம். 2வது வேறுபாடு சொன்னார். 3வது, ஒரு தூணுக்கு நடுவிலே நரசிம்மாவதாரம், 2 தூண்களுக்கு நடுவிலே ரங்கநாதனுடைய அவதாரம். இன்னைக்கு நீங்க ரங்கநாதனை சேவிக்க போனீங்கன்னா 2 தூண் முன்னாடி நிறுத்தி வச்சிருப்பா, அதுக்கு திருமண தூண்கள்னு பேர். திருமணத்தூண் ரொம்ப பிரசித்தமான தூண்கள். எம்பெருமான சயனிச்சென்றிருப்பன் முன்னாடி குலசேகரன் படி அந்த படிக்கு முன்னாடி 2 தூண் வச்சிருப்பா. இது அடியார்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம். அந்த தூணை பார்த்துட்டு ரங்கநாதனை சேவிச்சுட்டு வந்தா எல்லாரும் என்ன கேட்பா தெரியுமா? அந்த தூணை இப்படி கட்டிண்டியா 2 கையை வச்சு, இந்த கை 2 அந்த பக்கம் சேர்ந்ததுன்னா கேட்டதெல்லாம் நிறைவேறும்னு ஒரு தவறான அபிப்பிராயம். இது ரங்கநாதன் முன்னாடி போய் நின்றா கேட்கணும், எங்கேயானு போய் நின்றான்னு கேட்டிருக்கலாம். இப்போ இது எல்லாரும் என்ன பண்ணுவா? பெருமாளை சேவிக்கிறத அந்த இடத்துல விட்டுட்டு இந்த தூணை கட்டின்னு பார்த்துட்டு இருப்பா. அவனை அங்க போய் கட்டிக்கணும்னா இங்க தூணை கட்டிட்டு பிரயோஜனம் இல்லை, அவனை கட்டிண்டா தான் அதனால பிரயோஜனமே தவிர இந்த தூண் என்ன நமக்கு கொடுத்துட போறது? பின் அந்த தூணை எதுக்காக வச்சிருக்கா? குலசேகராழ்வார் சாதித்தார், மாயோனை மனத்தூணே பத்தி நின்னு என் வாயார எண்ணுகோலோ வாழ்த்தினாலே. பெருமாளை சேவிக்கிறேன், சேவிச்சு உடம்பு உருகிறதுக்கு ஆரம்பிக்குமா. உருக்கினா உருகாமல் இருக்கிறதுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும் இல்லையோ, அதுக்கு தான் அந்த தூணை கட்டி வச்சிருக்காளே தவிர நீ ஆசை நிறைவேறதுக்காக எல்லாம் அந்த தூணை கட்டி வைக்கல. இல்ல அங்க போய் இன்னொரு ஆசையை பத்தி தான் நினைக்கலாமா? ரங்கநாதன் திருமுன்பே நின்னுண்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற ஆசைப்பட்டோம்னா இதனால் கேட்டதுல அர்த்தமே இல்லைன்னு அபிப்பிராயம். 2 தூண்கள் எதற்காக? மாயோன மனத்தூணே பற்றி நின்று வாயார எண்ணுகளோ வாழ்த்தினாலே. அப்ப ரங்கநாதன் இன்னைக்கும் இருக்கார், என்றென்றைக்கும் இருக்கிறார். 2 தூண்களுக்கு நடுவிலே பிரகலாதன் ஒத்தனுக்காக, இங்க எல்லாருக்காக. அங்க ஒரு தூணுக்கு நடுவில், இங்க 2 தூணுக்கு நடுவில். அங்க 1.5 முகூர்த்தம், இங்க நாள் முழுக்க கிடக்கிறான். அப்ப விபவாவதாரத்தை விட அர்ச்சாவதாரத்துக்கு ஏத்தம் தெரியறதா? இது என்னன்னைக்கும் இருக்கும், யாருக்காகவும் இருக்கும். அதனால விபவத்தினுடைய பிரதிநிதி அர்ச்சையா சாசனாம அத்தியாயத்திலே அர்ச்சைய விபவாவதாரத்தோட சேர்த்துடணும். அந்தர்யாமித்துவத்தை பரத்துவத்தோட சேர்த்துட்டோம். விபவத்துக்கு பிரதிநிதி தானே அர்ச்சை. ராமனுக்கும் கண்ணனுக்கும் பிரதிநிதியாத்தான அர்ச்சாவதாரத்துல சேவை சாதிக்கிறான். இப்ப நரசிம்ம பெருமான சேவிக்கணுமா? போலாமே. நம்ம திருவல்லிக்கேணி நேர் பின்னாடி தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே தெளிசிங்க பெருமான். அந்த தெரு பேர் வச்சிருப்பா. நீங்க திருவல்லிக்கேணி பல பேர் போயிருக்கலாம். அந்த தெரு பேர் அது பேரே இல்லை, அது என்னமோ ரொம்ப மாத்தி நம்ம இஷ்டத்துக்கு அந்த தெரு பேர் துளசிங்க பெருமாள், அப்புறம் மல்லிகை சிங்க பெருமாள், ஜாதி சிங்க பெருமாள், தனித்தனியா பெரியல. தெள்ளிய சிங்க பெருமாள் அந்த வீதிங்கிறது தெளிசிங்க பெருமாள் வீதி. தெள்ளிய சிங்க என்ன தெள்ளியது? ஒரு குழந்தை சொன்னாலும் வந்தே தீருவேங்கிற தெளிவு. அவன் தானே தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. அங்க சேவிக்கலாம்.
நரசிம்ம பெருமான சேவிக்கணும்னா ரெண்டு முக்கியமான இடங்கள். ஒன்னு நேர சோழசிம்மபுரம் கட்டிச்சாச்சலத்துக்கு மேல போய் சேவித்தோம்னா யோக நரசிம்மனான் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை கடிகை தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துந்து போனேனே. மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனி. பெருமானுக்கு அக்காரக்கனின்னு திருநாமம். சோழசிம்மபுரம் ஷோலிங்கர்னு சொல்ல முடியும். அந்த சோழசிம்மபுரத்திலே நரசிம்மனா சேவை சாதிக்கிறான். இருக்கவே இருக்கு மேலே சிங்கவேள் புன்னத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அங்கண்யாலமஞ்ச அங்கோளாளரியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதடினான். திருமங்கையாழ்வார் 10 பாசனம் பாடினார். செங்கனாளி இட்டு இறைஞ்சும் சிங்கவேள் கொண்டமேன் அகோபிலம். எம்பெருமான் சேவை சாதிக்கிறானா நவ நரசிம்மர்களாக. இப்ப இந்த நரசிம்மர்கள்லாம் இங்க போய் சேவிச்சு வந்துடலாம். இல்ல சுவாமி, பிரகலாதனுக்கு சேவை சாதித்த நரசிம்மனை நான் சேவிக்கணும்னா வழி கிடையாது. அது ஏதோ அவனுக்குத்தான் அந்த பாக்கியமே தவிர நமக்கு அந்த பாக்கியம் கிடையாதே. ஆழ்வார் சாதித்தார், பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய். எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு பிற்பட்டவர்கள் இழந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அர்ச்சாவதாரமாவே சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். நரசிம்மனை சேவிக்கணுமா, இப்ப ஊர் சொன்னேன். கண்ணனை சேவிக்கணுமா, நேத்திக்கு சொன்ன 7 ஊர். ராமனை சேவிக்கணுமா, வடுவூருக்கு போய் சேவிக்கலாம், திருவள்ளியங்குடியில போய் சேவிக்கலாம், மதுராந்தகத்துல சேவிக்கலாம், வீரராகவனா திருவள்ளூர்ல சேவிக்கலாம், தில்லவளாகத்துல போய் சேவிக்கலாம். எத்தனை இடத்துல இல்ல ராமனா சேவை சாதிக்கிறானே. வராக பெருமானா சேவை சாதிக்கணுமா, திருவிடவந்தைக்கு போனா சேவிக்கலாம். ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போனோம்னா எம்பெருமான் பூவராக பெருமானாக சேவை சாதிக்கிறான். இது வராகனுக்குன்னு திவ்ய கஷேத்திரங்கள். இப்படி ராமனுக்கும் கண்ணனுக்கும் எத்தனை திவ்ய கஷேத்திரங்கள். ஆக விபவத்துக்கெல்லாம் பிரதிநிதி அர்ச்சதான். அதனால அர்ச்சைய விபவாவதாரத்துக்குள்ள சேர்த்துட வேண்டிதான். அதுக்கு பிரதிநிதியாத்தானே சேவை சாதிக்கிறான். அப்ப பரத்வத்துக்குள்ளே அந்தரியாமித்துவம், விபவத்துக்குள்ளே அர்ச்சை. ஆக அஞ்சையும் சேர்த்துத்தான் விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே பாடினார்ங்கிறது முக்கியம். அதுல பரத்வத்துக்காக முதல் 122 வியூகம்ங்கிறது திருப்பார்கடல். பரத்வத்தை பத்தி மோட்சத்துக்கு போற வழி என்ன, மோட்சத்துல எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறான் எல்லாத்தையும் முதல் 122 திருநாமத்துல சொல்லிட்டார். அதற்கப்புறம் ஒரு 24 திருநாமத்தாலே சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், வாசுதேவன் என்ன 4 பேர் வியூகமூர்த்திகள்னு சொல்றோம் இல்லையோ. அதை பத்தி நன்னா விரிவா எடுத்துரைத்தார் பீஷ்மாச்சாரியர். பிரத்யும்னன் என்ன பண்றார், சங்கர்ஷணன் என்ன பண்றார், அனிருத்தன் என்ன பண்றார், இவாளுக்கெல்லாம் இருக்கிற குணங்களை எல்லாம் சொல்றார். ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ்கள். இந்த 6 குணத்தை வச்சுண்டு நம் 3 பேரும் 3 தொழில் பண்ணுவாளாம். ஒருத்தர் சிருஷ்டிக்கிறார், ஒருத்தர் ரட்சிக்கிறார், ஒருத்தர் சம்ஹரிக்கிறார். எம்பெருமான் இந்த 3 பேரை அதிஷ்டானம் பண்ணிக்கொண்டு இவர்கள் மூலமாத்தான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இந்த 3ஐயே பண்ணி முடிப்பன். அதெல்லாத்தையும் 24 திருநாமங்களால சொல்லிட்டார். அதுக்கு மேல மொத்தமே விபவாவதாரம் தான். ஜகதாதிஜா, ஜகத்துக்கு ஆதிஜ, அங்கிருந்து தொடங்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். விபவாவதாரத்துல முதல் அவதாரம் தான் விஷ்ணுங்கிற அவதாரம். இங்கே கீழே விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹான்னு ஆரம்பிச்சது இல்லையோ, அங்க இருக்கிற விஷ்ணு நாமம் விபவாவதாரத்தை பத்தி சொல்ல வரல. அது பரத்வத்தை பத்தி பேச வந்தது. ஏன்னா முதல் 122 பரத்வம்னு பார்த்துட்டோம். 127 இருந்தா விபவம். அதுல ஜெகதாதிஜஹா முதல்ல எம்பெருமான் பிறந்தானா அவனுடைய பிறப்பு முதல் அவதாரம். இந்த பக்கத்துல பிரம்மா, இந்த பக்கத்துல சிவன், நடுவுல விஷ்ணுங்கிற அவதாரம் எடுக்கிறானோ இல்லையோ. 10 அவதாரம் 10 அவதாரம்னு சொல்லுவோம். 10ன்னு தயவு செய்து 6 நினைச்சிட வேண்டாம். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா, எனக்கு பல ஜன்மங்கள் கழிந்தன. இவ்வளவுதான் கீதாச்சாரியன் திருவாக்கு. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே, நான் பிறந்துட்டே இருக்கேன். இதுதான் எம்பெருமான் வேதத்திலும் சாட்டி கொடுத்தது. அஜாயமானஹா பிறப்பில்லாத எம்பெருமான், பகுதா விஜாயத்தே பிறந்து கொண்டே இருக்கிறான். ஆக நிறைய பிறவிகள் உண்டுன்னு தான் சொல்லித்தே தவிர 10ன்னு எந்த சாஸ்திரமும் சொல்லவே இல்லை. நாம என்னமோ 10 தசாவதாரம் இருக்கும். கேட்டா கொலு வைப்போம், நவராத்திரி வரும் இல்லையோ. நவராத்திரி வந்தோன்னா கொலுக்கு புது பொம்மை வாங்கணும்னுவா. சரி, தசாவதார பொம்மை. இப்பெல்லாம் நன்னா புதுசா பொம்மையெல்லாம் கொண்டான். காஞ்சிபுரம் கருட சேவை பொம்மை, முன்னாடி பெரிய கோட்டியோட நிற்பார். திருவல்லிக்கேணியில தப்போத்சவம் பெரிய பொம்மை. அதுக்குன்னு அப்படியே குழுவா கோட்டியா பொம்மை பண்ணி வச்சுட்டா. தசாவதார பொம்மை ஒண்ணுன்னு போய் கேட்டேன். பழைய தசாவதாரமா புது தசாவதாரமானு அவன் கேட்டான். என்ன எனக்கு புரியல. அது என்ன சுவாமி, பழைய தசாவதாரம் புது தசாவதாரம் எல்லாத்தையும் உலகத்துல மாத்திட்டு இருக்காள்னா இத்தையும் மாத்திட்டாளான்னு சந்தேகம் வந்துருக்கு. இது வரைக்கும் மாறாத இருக்கிறது வேதங்கள், இதிகாசம், புராணம் தான். உன்னை நன்னா ஞாபகம் வச்சுக்கணும் அடியார்கள். இது 3 மாறாத வரைக்கும் தான் நமக்கு க்ஷேமம். புதுசான்னு இது இப்ப இந்த இடத்துல எல்லாம் அந்த நாள்லேருந்து பெரியோர்கள் இடத்துல காலக்ஷேபம் பண்ணவா உட்கார்ந்து சொன்ன இடம். அதை விட்டுட்டு நான் வாட்டுக்கு புஸ்தகத்தை 2 எடுத்து வச்சிருந்தோம். ஸ்லோகமும் தெரியாது, சம்ஸ்கிருதமும் தெரியாது, மூலமும் தெரியாது, எதுவும் தெரியாதுன்னு உபன்யாசம் பண்றது நம்ம சம்பிரதாயத்துல வழக்கமே கிடையாது. முதல்ல சம்ஸ்கிருதம் கத்திருக்கணும், தமிழ் கத்திருக்கணும்.
ரெண்டும் இருந்தா தான் வாயை திறக்கிறதுக்கே வரணும். ஒரு ஆச்சாரிய இடத்துல உட்கார்ந்து 10 வருஷமானு கேட்டிருக்கணும், கேட்டாத்தான் வாயை திறக்கிறதுக்கே வரணும். கடைசியா பூர்வாச்சாரியர்கள் என்ன சொன்னாலும் அதை மீறி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற நிச்சய புத்தி இருக்கணும். இப்படி இருக்கிறவன் தான் உட்கார்ந்து சொல்றதுக்கு வரணுமே தவிர சொக்க போல கல்பித்தம். எனக்கு புதுசா தோணித்து சுவாமி, எதேதோ கீதை இருக்கும், கீதை ஸ்லோகமே தெரியாது, சம்ஸ்கிருதமே தெரியாது, ஆனா கீதை நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சோம்னா எதேதோ அர்த்தங்களா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்லோகம் தெரியாது இல்லையோ, வியாக்கியானத்தை வாசிக்கலே, ராமானுஜர் கீதா பாஷ்யம் எழுதினார் படிக்கலே, சங்கரர் கீதா பாஷ்யம் எழுதினார் வாசிக்கலே, தேசிகன் தாத்பரிய சந்திரிகை சாதித்தார் வாசிக்கலே, ஒன்னையும் கண்ணை திறந்து பார்த்ததில்லை. ஆனா நானும் கீதை சொல்றேன்னு ஆரம்பிச்சோம்னா அது சகோல கல்பித்தமாகும். பழசார்க்க தான் சம்பிரதாயத்துல ஏத்தம். வாங்குற பொருள்ல வேணா புதுசா தேடி பிடிச்சு வாங்கலாமே தவிர சம்பிரதாயத்துல தயவு செய்து புதுசா எதையும் தேடவே தேடாதீங்க. அது பழசுதான், பழசா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஏற்றமே. அதனாலே இங்கே எம்பெருமான் ஜெகதாஜிதா முதல் அவதாரம் பண்ணான். எத்தனையோ அவதாரங்கள் இவ கேட்டா புது தசாவதாரமா பழைய தசாவதாரமான்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பழைய தசாவதாரம்னா பலராமன் பொம்மை வச்சு கொடுப்பாளாம், புது தசாவதாரம்னா புத்தர் பொம்மை வச்சு கொடுப்பாளாம். இது 2 பொம்மை பண்ணி வச்சிருக்கான். இந்த தசாவதாரத்துல பலராமர் பொம்மையை மாத்திவிட்டு புத்தர் பொம்மையை வச்சிருக்கான். புத்தனும் கண்ணனுடைய அவதாரம் தான், அதை யாரும் இப்ப இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனா புத்தாவதாரத்தை ஆழ்வார்கள் இந்த 10க்குள்ள சேர்க்கவே இல்லை. மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கிமானான். இதுதான் தசாவதாரங்களே தவிர நம்ம ஆசைக்கு வேணா தனியா புத்த விக்கிரகம் வாங்கி வச்சுக்கிட்டோம், பொம்மைக்கு எப்படி வேணா வச்சுக்கிட்டோம், வேண்டாம்னு சொல்லல. இப்போ அதுக்குன்னு தசாவதாரத்துக்குள்ளேயே மாத்துறதுன்னா நிறைய அப்புறம் தப்பான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத சிரமப்படுவோம். பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சதை கொஞ்சம் மாத்த முற்பட்டா என்ன கட்டம் வரும் தெரியுமா? நம்ம குழந்தைகள்லாம் நம்மளை இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது இல்லையா, இப்படி என்ன அப்படி என்ன இப்படி என்ன. அந்த சமயத்திலே எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு முதல்ல பெற்றோர்கள் நீங்க நம்பணும். குழந்தை கேட்டவனே என்ன சாமர்த்தியம் குழந்தைக்கு, இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, இதுல எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிடுது அப்படின்னு அது முன்னாடியே பேசணும்னா, ஏற்கனவே இது சின்ன குழந்தை 1000 பார்த்துட்டு இருக்கு வெளியில, இந்த புராண இத்திகாசம் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும்னு அதுக்கு ஆசை. அந்த சமயத்துல போய் ஆமா நிஜமாவே அப்படித்தான் என் குழந்தை கேட்ட கேள்விக்கு அந்த ஆச்சாரியன் எல்லாம் பதில் சொல்ல முடியல இப்படின்னு நம்ம பேசணும்னா அனர்த்தத்துல தான் போய் முடியும். கண்டிப்பா உண்டு, எனக்கு தெரியலங்கிறதா உண்மையை தவிர அதுக்குன்னு அர்த்தமே இல்லைன்னு நாம சொல்ல முடியுமா? குழந்தை கேட்கிற எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும், பதிலும் இருக்கும். எப்ப அது தப்பி போகும்னா, பெரியோர்கள் எழுதி வச்சதை மாத்தி நான் அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு இல்லாட்டா அந்த கேள்வி எங்கேயானு ஒரு இடத்துல போய் இடிக்கும், பதில் சொல்ல மாட்டாம தவிப்போம். ஏன்னா அவர்களுக்கு எல்லா சாஸ்திரமும் கண்ணு முன்னாடி கண்ணாடி ஆட்டம் நிக்கிறது, நமக்கு அந்த மாதிரிலாம் நிற்கவே போறது இல்லை. இப்போ ஒரு எழுத்து படிக்கிறதுக்குள்ள அடுத்த பக்கம் மறந்து போடுறது, முன்பக்கம் படிக்கிறதுக்குள்ள பின்பக்கம் மறந்து போடுது. 100 அர்த்தம் பார்க்கணும் சொல்லணுங்கிறதுக்காக அங்கேருந்து பார்த்துன்னு வருவேன். 2 மணி நேரம் உபன்யாசகர் உபன்யாசம் போட்டுடுவா, 100 அர்த்தம் சரி, 2 மணி நேரம் 120 நிமிஷம் பேசணும், 5 நிமிஷத்துக்கு ஒரு விஷயம்னு வச்சிருந்தா கூட கண்டிப்பா 20 40 விஷயம் சொல்லி ஆகணும். 40 விஷயம் மனப்பாடம் பண்ணிட்டு அங்கேருந்து வரோம்னே வச்சுப்போம். மனப்பாடம் பண்ணிட்டு வரல இருந்தாலும் சொல்றேன், மனப்பாடம் பண்ணிட்டு வரோம்னே வச்சுப்போம். அங்கே நீங்க வர்றதுக்குள்ள இந்த வண்டி காடி போக்குவரத்து படுற பாட்டுல 20 மறந்து போடும். ஏன்னா இவனோட சண்டை போட்டு அவனோட சண்டை போட்டு இங்கே உடைச்சுன்னு அங்க உடைச்சுன்னு இது வந்து சேரத்துக்குள்ள 20 மறந்து போயிடும். இங்க வந்து உட்காருவோம், வெள்ளம் நடத்துறாளே, இத்தனை பேர் உட்காந்துருக்காளே, வாளுக்கு என்ன சொல்ல போறோம், பாதி இன்னொரு 10 மறந்து போயிடும். உங்க எல்லாரையும் பார்த்த உடனே ஒரு 10 மறந்து போயிடும், கடைசி 10. இந்த 10க்குள்ள இந்த கடிகாரத்தை பார்த்துன்னு சொல்றதுக்குள்ள 5 தான் வெளியில வரும். இதுதான் கடைசியில நடக்க போறது. இப்போ இப்படி இருக்கிற நம்ம புத்தியை நம்பி 6 நடக்கவே கூடாது. பூர்வாச்சாரியர்களுக்கு அப்படியா இந்த மேசையில வச்சா போல வேத இஷேத்தோர்ஜேத்வான்னு ஆரம்பிச்சா கடைசி சப்தம் வரைக்கும் கண்ணு முன்னாடி கண்ணாடி ஆட்டம் துல்லியமா தெரிகிறது பூர்வர்களுக்கு. ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ அத்தனை சாஸ்திரத்தையும் கண் முன்னாடி வச்சு எழுதினவாளே தவிர நம்ம போல பக்கத்துக்கு பக்கம் சிரமப்பட்டவர்கள் கிடையாது. அதனால அவர்கள் சொற்களை நம்பி அதென்ன சொல்லித்தோ அப்படியே தான் நாம திருப்பி சொல்லணும். அதை மாத்திரத்துக்கு முயற்சி செய்வதே கூடாது. புதுசா சொல்றேன்னு கேட்டா தயவு செய்து புதுசா நான் கேட்க தயாரா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இந்த பழசே நமக்கு போரும், அதுதான் தங்கமாட்ட நமக்கு அர்த்தங்களை கொடுக்குமே தவிர நான் புதுசா எழுதினேங்கிறது கொஞ்ச நாளைக்கு வேணா ரசிக்கலாம், ஆனா அர்த்தம் வசதியா இருக்கவே இருக்காது. அதனாலே பழசும் இல்லை புதுசும் இல்லை, பழசுதான் தசாவதாரம். அந்த தசாவதாரமும் 10 அவதாரம் இல்லை, நிறைய அவதாரங்கள் இல்லையா. அதுல முதல் அவதாரம் ஜெகதாஜிதா, இந்த பக்கம் பிரம்மா, இந்த பக்கம் சிவன், நடுவுல விஷ்ணுவா திருவதாரம் பண்ணானே. அணவதரவணமேல் பூம்பாவையாகும் புணர்வது இணவனாம் இருவரவர் முதலும் தானே இணவனாம் எப்பொருட்கும். நம்மாழ்வார் பாசுரத்தில் சாதித்தார், அணைவது அரவணமேல் எம்பெருமான சேனிக்கிறது ஆதிசேஷனிலே, இணைவனாம் இருவரவர் முதலும் தானே. பிரம்மாவுக்கு ருத்ரனுக்கு நடுவுல விஷ்ணு என் அவதாரம் பண்ணி இணைஞ்சிருக்கானோ இல்லையோ, அதைத்தான் ஜெகதாதிஜகாங்கிறது சொல்லும்.
அங்கே இருந்து ஆரம்பம் விபவாவதாரம், கடைசியா சர்வ பிரகரணாயுதான்னு முடிச்சுட்டார். இதுல ஹயக்ரீவ அவதாரத்துக்கு